ஆனாலும் கூட சாலையினுடைய 2 பக்கமும் திரண்டு நிற்கக்கூடிய தொண்டர்கள் அவருக்கு வரவேற்பினை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். கடந்து செல்லக்கூடிய பேருந்துகளில் இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட அனைவருமே விஜயை வரவேற்றபடி இருக்கின்றார்கள். பெண்களுடைய வாக்கு இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய நாம் பார்க்கின்றோம். அந்த சுங்கச்சாவடி அருகிலேயே நூற்றுக்கணக்கானவர்கள் திரண்டு நிற்கின்றார்கள். காவல்துறையினருடைய கட்டுப்பாடுகள் தடுப்புகள் அனைத்தையும் மீறி அங்கே இருக்கக்கூடிய அந்த நூற்றுக்கணக்கான தொண்டர்களும் விஜயனுடைய வாகனத்தை நெருங்கி அடித்து வருகின்றார்கள். கரூர் என்கின்ற ஒரு மிகப்பெரிய துயர சம்பவத்திற்கு பிறகும் விஜயை பார்க்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு விஜயனுடைய வாகனம் அங்கே தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது தொண்டர்களால் என்பதை நாம் பார்க்கின்றோம். நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் அங்கே திரண்டு நின்று விஜயனுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். தனியார் ஆம்புலன்ஸ் செல்ல முடியாமல் கேக்குதுங்களா? டோல்கேட் பெரியார் ரெண்டு ஒன்று தான். அந்த வண்டிக்கு போய் நிறுத்து. நூற்றுக்கும் மேற்பட்ட தனியார் பாதுகாவலர்கள். ஆனாலும் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. விஜயனுடைய வாகனம் சேலம் பெரியார் பல்கலை அருகே இருக்கக்கூடிய அந்த சுங்கச்சாவடியை வந்தவுடனே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவர் வரக்கூடிய வழி எங்கும் நின்று கொண்டிருந்தவர்கள் எல்லாருமே அந்த பகுதியிலே விஜயனுடைய வாகனம் மெதுவாக ஊர்ந்து சென்ற நிலையில் அதை சூழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட தொண்டர்களை இந்த இடத்தில் மட்டும் நம்மால் பார்க்க முடிகின்றது. காவல்துறையினர், தனியார் பாதுகாவலர்கள் என்று
பெரும்பாடுபட்டு அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனாலும் விஜயனுடைய வாகனம் அங்கே தொண்டர்களால் சுற்றி சூழப்பட்டிருக்கின்றது. மிக மெதுவாக விஜயனுடைய வாகனம் நகர்ந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை பொறுத்தவரை கிட்டத்தட்ட ஒரு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இதே போன்று ஒரு உற்சாகமான விஜயை காண முடிகின்றது. விஜய் அங்கிருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர் விரும்பி இருக்க மாட்டார் இது போன்று வாகனத்தை முன்னின்று அவர்கள் மறித்து வரவேற்பு வழங்குவதை. ஆனாலும் உற்சாகத்தோடு விஜய் அந்த தொண்டர்களுடைய வரவேற்பினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சுங்கச்சாவடியை கடந்த உடனேயே விஜயனுடைய வாகனம் நின்று விட்டது. கிட்டத்தட்ட 12 மணிக்கு முன்பாக விஜய் சீலநாயக்கன்பட்டி தாழமுத்து நடராசன் அந்த மைதானத்தை சென்றடைந்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையிலே சற்று தாமதமாகி இருக்கின்றது. விஜயனுடைய வாகனம் செல்வதிலே ஒரு தாமதம் ஏற்பட்டிருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். சுங்கச்சாவடி பகுதியில அந்த பகுதியை சார்ந்த நிறைய மக்கள் கிராமங்களில் இருந்து வந்து நின்று கொண்டிருந்தார்கள். நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடத்திற்கு செல்ல முடியாது, அனுமதி சீட்டு இருந்தால்தான் உள்ளே செல்ல முடியும் என்கின்ற அச்சத்தின் காரணமாக வரக்கூடிய வழியிலே, அதாவது அங்கே சென்றோம் என்றால் நம்மளை உள்ளே அனுமதிக்க மாட்டார்களோ என்பதன் காரணமாக விஜய் வாகனம் வரக்கூடிய சுங்கச்சாவடியிலே நிறைய பேர் காத்திருந்து இப்பொழுது விஜய்க்கான வரவேற்பினை வழங்கி இருக்கின்றார்கள். சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இருந்து வந்தவர்கள் சுங்கச்சாவடியில் நின்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயை வரவேற்றிருக்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் விசில் அடித்து விஜய்க்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் கண்டு கொண்டிருக்கின்றோம். விசில் சின்னம் கிடைத்த பிறகு விஜயினுடைய வருகை தற்பொழுது இங்கே இருக்கின்றது. விசில் சின்னம் ஊதி விஜயினுடைய ரசிகர்கள் வரவேற்கின்றார்கள். சாலையின் ஒரு பக்கம் முழுவதுமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களாலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயினுடைய ரசிகர்களாலும் சுற்றி சூழப்பட்டிருக்கின்றது. சாலையினுடைய மறுபக்கம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பேருந்துகளும் மெதுவாக சென்று கொண்டிருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அந்த பக்கம் சாலையினுடைய மறுபக்கத்திலே பெரிய அளவிலே மக்கள் கூட்டம் இல்லை, யாரும் அங்கே வாகனங்களை மறிக்கவில்லை. ஆனாலும் எதிரில் செல்வது விஜயனுடைய வாகனம் என்பதன் காரணமாகவே பேருந்துகளை மிக மெதுவாக அங்கே இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் நகர்த்தி செல்கின்றார்கள். ஓட்டுநர்கள் அங்கே இருக்கக்கூடிய பயணிகள் உள்ளிட்டவர்களும் தங்களுடைய வாகனத்தை சற்று மெதுவாக ஓட்டி விஜயனுடைய வாகனம் செல்லும் பொழுது அதை பார்த்துவிட்டு கடந்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காணுகின்றோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.